மோஸ்ட் ஆஃப் த டே வந்து என்ன குக் பண்ணுறதுங்கிறதே ஒரு டெய்லி ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சாப்பிடுவாங்கங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டம் தான். அதனால் டெய்லி அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நேற்று பார்த்திங்கன்னா என்ன குக் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் யோசித்து அட்லீஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுவோம், எதுக்குனாலும் மேட்ச் ஆகிக்கும் அப்படிங்கிறக்காக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு அட்லீஸ்ட்டு தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதையும் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மெயினாக நான் யோசித்தேன், முதல் சைட் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து நாள் அமைஞ்சிருக்கா? மோஸ்ட் ஆஃப் த டே எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஆளுக்கு வந்து ஒன்று ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் தான் ஒரே ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இருக்கும். என் பெரிய பையனுக்கு தனியாக சின்ன பையனுக்கு தனியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு நாள் மால் போயிருந்தப்போ கார்ன் வித் சீஸ் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஸ்பினாச் மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணால் நல்லாவே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் வந்து செட்டே ஆகலை எங்களுக்கு. நாளையிலேருந்து எங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு வந்து வின்டர் ஸ்டார்ம் வார்னிங் வேறு இருக்குது. டெம்பரேச்சரும் வந்து மைனஸில் போகுது. அதனால் ஸ்னோ ரெயின் வந்து பெய்ய போகுது. வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு சீ தட். ஆனாலுமே எங்களுக்கு வந்து 1 வீக்கு தேவையான திங்ஸை வந்து கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கார் வந்து ஸ்னோ எப்போ மெல்ட் ஆகுதோ அப்போ தான் கார் எடுக்க முடியும்.